ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிரர் ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மிரர் ஒர்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்குது, ஒரிஜினல் மிரரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இதுவில் வந்து மிரர் ஒர்க் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து சைஸஸுமே வந்து உங்களுக்கு இருக்கும். மிரர் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில், இது வந்து பிளாஸ்டிக் மிரர் தான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்லேயும் வந்து இருக்கும், ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்கும் பிளாஸ்டிக் மிரர். ஸோ ஒரிஜினல் மிரரும் இருக்கும். சைஸ் வந்து உங்களுக்கு பெருசு சின்னது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ, எந்த இது நீடு இருக்கோ நீங்கள் அது வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வந்து உங்களுக்கு மிரர் வந்து ரிஃப்ளெக்ட் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஒரிஜினல் மிரராக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் மிரராக இருந்தாலும் சரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் மிரரு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மிரர். ஸோ அது வந்து பிளாஸ்டிக் மிரரு, இது வந்து ஒரிஜினல் மிரர் தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ டால் அடிக்கிறது தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஒரிஜினல் மிரர் இருக்கும், பிளாஸ்டிக் மிரர் இருக்கும். ஓகே, உங்களுக்கு இதுலேயுமே சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு மிரரை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்படியே காய வைக்காமையே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போ மிரர் வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கும், ஸ்டிச்சஸ் போட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நார்மலாக வந்து சில்க் த்ரெட் தான் வந்து எடுத்திருக்கேன், அயன் நீடில் எடுத்திருக்கேன். மிரரை வந்து பேஸ்ட் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன், கொஞ்சம் நேரம் காய விட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஒரு 3 மார்க் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 மார்க் வச்சு தான் இப்போ நம்ம த்ரெட்டில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம். ஓகே, இந்த 3 மார்க்லையும் முக்கோண ஷேப்பில் நம்மளுக்கு எவ்வளோ இதுக்கு கேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கிளாஸில் போடுறப்போ வந்து புரியும். ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே வந்து போகலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த எட்ஜஸ்லேருந்து த்ரெட்டை வந்து எடுத்துட்டு அகைன் மேலே இருக்கு இல்லையா, மேலே ஒரு டாட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு குட்டியாக செயின் போடுறேன், ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி கீழே கொண்டு வரேன். ஸோ கிளாத் வந்து உங்களுக்கு டைட்டாக இல்லைன்னா ஸ்டிச்சஸ் வந்து ஒழுங்காக வந்து வராது. கிளாத்தை வந்து நல்லா வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கீழே கொண்டு வந்துட்டு அங்கே ஒரு குட்டியாக வந்து லாக் போடுறேன். அகைன் ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா, ஸோ இதே மாதிரி இந்த மிரர் தெரியுது இல்லையா வெளியே, அது ஃபுல்லாக கவர் ஆகிற வரையும் நம்ம போட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முக்கோண ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் த்ரெட்டு வந்து எந்த கலர்னாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, த்ரெட்டை நல்லா ஸோ நான் எப்படி போடுறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லென்த்தாக ஒரு செயின், அதை லாக் பண்ண குட்டியாக ஒரு செயின், அகெயின் 3 டாட் வச்சோம் இல்லையா, அந்த 3 டாட்டுக்கு இடையில தான் வந்து நம்ம இந்த ஸ்டிச்சஸ் வந்து போடுறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கோண ஷேப்பில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகும். நல்லா லூஸாக வந்து த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் இப்படி போடும்போது அங்கே ஒரு சுருக்கம் வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வரும். அதே மாதிரி ஒரு லாக் கொடுக்காமல் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஷேப் வந்து உங்களுக்கு மாறிடும். குட்டியாக ஒரு லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே கொண்டு போங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான் ஃபுல்லாக இந்த மிரர் வந்து கவர் ஆகிற வரையும் நம்ம போட போகிறோம்.
ஸோ இப்போ உங்களுக்கு குட்டியாக ஒரு முக்கோண ஷேப் வந்து தெரியுதா? ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இதை விட பெருசாக வேணும்னாலும் நீங்கள் இந்தோட அகலத்தை வந்து கம்மி பண்ணிக்கினீங்க அப்படின்னா த்ரெட்டோட அகலம் உங்களுக்கு இன்னும் இந்த ஷேப் வந்து நல்லா பெருசாக வந்து கிடைக்கும். ஓகே, நீங்கள் மார்க் பண்ணும்போது வெளியே இருந்து நல்லா வந்து கொஞ்சம் பெருசாக வேணுன்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த இது வந்து போதும். ஓகேவா? நீங்கள் இதுக்கு மேலே பீட்ஸோட அவுட்லைனுமே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட விஷ் தான். ஸோ ரொம்ப ஈஸியான கிளாஸ் தான். ஸோ மிரர் மேலே நம்ம ஆல்ரெடி போட்ட செயின் ஸ்டிச்சை தான் வந்து போட போகிறோம். ஓகேவா? ஸோ மிரர் ஒர்க்குன்றது வந்து அவ்வளோ ஒரு கஷ்டம் கிடையாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். ஸோ கிளாஸில் யாருன்னா ஜாயின் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் நம்பர் தரேன், வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஃபீஸ் வந்து ஜஸ்ட் 100 rupees தான். எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஒன் டைம் பேமெண்ட் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 100 rupees கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.